Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். நட்சத்திர அந்தஸ்து இல்லாத கட்சியை என்னதான் பிரசாந்த் கிஷோர் முயற்சித்தாலும் அது களிமண்ணை பொம்மையாக்கலாமே தவிர உண்மையாக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்களும் மற்றவர்களும் தங்களிடமிருந்து போய் அங்கே சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு யுக்தி. 2026 தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் சூளுரையோடு புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயக்கம் எடப்பாடியின் அரசியலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தாவேகா இல்லை. திமுக கூட்டணியிலிருந்தும் பல கட்சிகள் இங்கே வரும், அதிமுக கூட்டணியிலிருந்தும் சில கட்சிகள் இங்கே வரும். அப்படி பார்க்கிற போது இரண்டு திராவிட இயக்கங்களையும் கடந்து வெற்றி கழகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரியார தினந்தோறும் தமிழ்நாட்டுல ஒருத்தர் விமர்சிச்சார் ஒரு கட்சி தலைவர். அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட ட்விட்டர்ல கூட அறிக்கை விடலையே. தன்னுடைய பிடியில் விஜய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். அது பிறருடைய பிடிக்கு போய்விட்ட காரணத்தால் வெறுப்பு வந்திருக்கலாம். வெளியே வந்ததற்கு பிறகு, வெறுப்பு வந்ததற்கு பிறகு சொல்லப்படுவதை நான் ஏற்பது கிடையாது. ஆளுநர் மாளிகையில போய் சந்திச்சுட்டு வந்தா திரு ஜோசப் விஜய் சந்தித்தாருன்னு சொல்லலையா? விஜயனுடைய சுற்றுப்பயணம் தான் அனைத்தையும் தீர்மானிக்கும். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் மருது அழகராஜ் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், வணக்கம். ஓகே சார். இன்றைக்கு செய்திகளை பார்த்திருப்பீங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்களை தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய பனையூர் இல்லத்துல சந்திச்சிருந்தாரு. இதையே உங்ககிட்ட கேக்குறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிமுகவினுடைய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வியூக நிபுணராக பிரசாந்த் கிஷோர் தான் நடத்த போகிறார், பயணிக்க போகிறார் அப்படின்னு அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி அவரும் அதற்கு ஒப்புதல் அளித்ததாக செய்திகள் வந்திருக்கு. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரு திடீர்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை போய் சந்திக்கிறாரு அப்படின்னா இது கூட்டணிக்கான அச்சாரமா, இல்ல இரு கட்சிகளுக்கும் அவர் தான் தேர்தல் வியூக நிபுணரா செயல்பட போறாரா? அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆச்சரியம். இல்ல, இவையெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிற முன்வைக்கப்படக்கூடிய செய்திகளை வச்சு நம்ம பெரிய கருத்தாக்கத்தை சந்திச்சிருக்கிறது. என்ன பொறுத்தவரை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, திராவிட இயக்கங்களில் இருதுருவ அரசியலாக இதுவரும் இருந்த அதிமுக திமுக என்கிற திராவிட இயக்கங்களில் ஒரு கட்சி ஆட்சியோடு கூட்டணிகளோடு உறுதியாக இருக்கிறது. சில முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தா கூட இன்று வரை ஒன்றாக இருக்கிறார்கள். இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக பிளவுபட்டு கிடக்கிறது, அதிகாரத்தில் இல்லை, தலைமை ஈர்ப்பு இல்லாத இயக்கமாக மாறி இருக்கிறது. ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழிநடத்தின கட்சி. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி அவர்களால் ஒரு நட்சத்திர அந்தஸ்து இல்லாமல், மக்களை வசீகரிக்கிற எந்த அம்சங்களும் இல்லாமல் பிளவுற்று தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து 2 தேர்தல்களிலே போட்டியிடமாகவே ஒதுங்கி அதிமுக ஒரு மிக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த நேரத்தில் களத்திற்கு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி காட்டி அனைத்து 2026 தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் என்கின்ற ஒரு சூளுரையோடு புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயக்கம், நான் நினைக்கிறேன் அவங்க போய் எடப்பாடியின் அரசியலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தாவேகாவுக்கு இல்லை. சரிந்து கொண்டிருக்கும் அதிமுகவை பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய அவசியமும் அந்த கட்சிக்கு இல்லை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரிகிறார்கள் என்று சொன்னால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அது ஒரு வாய்ப்பாக மாறும். அவர்கள் 2ஆம் இடத்தை கடந்து 1ஆம் இடத்திற்கு போவதற்கான சந்தர்ப்பம். அப்படி இருக்கிற போது பிளந்து கிடக்கக்கூடிய கட்சியை, நட்சத்திர அந்தஸ்து இல்லாத கட்சியை என்னதான் பிரசாந்த் கிஷோர் முயற்சித்தாலும் அது களிமண்ணை பொம்மையாக்கலாமே தவிர உண்மையாக்க முடியாது. அப்படி இருக்கிற போது இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு டாப் ஸ்டார், தமிழகம் எப்பொழுதுமே நட்சத்திர அந்தஸ்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அரசியல் களம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, கலைஞர் இவர்களுக்கு பிறகு இப்பொழுது விஜய் என்கிற ஒரு ஸ்டார் வந்திருக்காரு. அவர் தமிழகத்தை ஒரு சுத்தி மக்களை சந்தித்து விட்டு வருகிற போது திமுக அதிமுக தாவேகா என்கிற மும்முனை போட்டியில் இந்த 2 இருதுருவ அரசியலையும் விஞ்சி முன்னே போகக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா தமிழகத்தினுடைய இயல்பை வச்சு சொல்றேன். அதனால
திரு விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் சந்தித்திருப்பது அது விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கான முயற்சியாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் பெரும்பாலும் கூட்டணிகள் எல்லாம் அவர் தலையிடுவதாக நான் பார்த்தது. ஒரு கட்சியின் வெற்றிக்கு வியூகம் வகுத்துக் கொடுப்பாரே தவிர அந்த கட்சியின் கூட்டணிக்கே அவர்தான் வியூகம் வகுப்பார் என்று நான் கருதவில்லை. இது விஜய் அவர்களுக்கான ஒரு சாதகமான அம்சமாக விஜயினுடைய அரசியலை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால இது விஜய்க்கான ஒரு நல்ல சமிக்கையாக நான் கருதுகிறேன். ஓகே. விஜய் அவர்கள் மாநாட்டிலே அறிவிச்சிட்டாரு. தாவேகா தலைமையை ஏற்று வருவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதிமுக வந்து தாவேகா கூட்டணிக்கு வந்தா நல்லது. அதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கான செயல்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிற செய்தி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வெளியில வந்த செய்திகள் தான் அரசியல் விமர்சகர்களும் பேசக்கூடியதுதான். அப்படி இருக்கும்போது அதிமுக, தாவேகா கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு மீண்டும் கேட்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே. இருந்தாலும். சரிந்து கொண்டிருக்கும் தன் அரசியலை தக்க வைப்பதற்கு எடப்பாடி பயன்படுத்தக்கூடிய யுக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தலைமையில கூட்டணி வரப்போகுது, மெகா கூட்டணி வரப்போகுது, மகா கூட்டணி வரப்போகுது, இப்படி சொல்லுவாரு. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே மாதிரி சொன்னார். பெரிய கூட்டணி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசி வரை மன்சூர் அலிகானே மறுத்து விட்டார். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பொழுதும் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவை முந்தி போகிற ஒரு இயக்கமாக மாற்றிவிடும் என்பதால் முன்கூட்டியே அவர் எங்கூட கூட்டணிக்கு வர போறாரு. ஒரு பொம்பளை பிள்ளைய ஊர்ல போய் நான் தான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டா அந்த பிள்ளைய பொண்ணு கேட்கறதுக்கு எவனும் வரமாட்டான். அது போல தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்களும் மற்றவர்களும் தங்களிடமிருந்து போய் அங்கே சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு யுக்தியாகத்தான் அவங்களோட கூட்டணி என்கிற கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுவதாக நான் நினைக்கிறேன். எடப்பாடியை பொறுத்தவரை விஜய் கூட்டணி ஒரு காலத்தில் சீமானை சொல்லிக் கொண்டிருந்தார். சீமான் வந்து என்னை காப்பாற்ற போறாரு. அதற்கு முன்பு காங்கிரஸ் என்னோடு வரப்போகிறது என்று சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். கம்யூனிஸ்டுகள் வந்து விடுவதாக கனவு கண்டார். ஆனால் யாரும் வரவில்லை. இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சீமானை விட்டுட்டாங்க, விஜய் வந்து எங்களை காப்பாற்ற போறார். ஆக என்னை பொறுத்தவரை இது ஒரு யுக்தி. தாவேகாவின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவது, தன் அரசியல் சரிவை மீட்டெடுப்பதற்கான முயற்சியாகத்தான் எடப்பாடி கையில் எடுக்கிறார். என்னை பொறுத்தவரை விஜய் தெளிவாக தனித்து நின்று தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். காலம் செல்ல செல்ல விஜயின் தலைமையிலே காங்கிரஸ் வரலாம், விடுதலை சிறுத்தைகள் வரலாம், மனிதநேய மக்கள் கட்சி வரலாம், இடதுசாரிகள் வரலாம். 2 திராவிட இயக்கத்தையும் கடந்து விஜயின் செல்வாக்கு வளர்கிறது என்று சொன்னாலே இங்கும் அங்கும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகளும் விஜயிடம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கூட நேற்று என்ன சொல்லியிருக்காரு, என் கணவர் அவர் ரொம்ப தூரத்துல தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்த்ததுல என் கணவருக்கு பங்குண்டு என்று ஒரு பாசிட்டிவ் சமிக்கை தான் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயனுடைய சுற்றுப்பயணம் தான் அனைத்தையும் தீர்மானிக்கும். அவர் தமிழ்நாடு முழு சுத்தி வந்து மக்களை சந்தித்து விட்டால் திமுக அதிமுக என்கிற 2 கட்சிகளுக்கும் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக அவர் முன்னேறுவார். அப்படி முன்னேறுகிற போது திமுக கூட்டணியிலிருந்தும் பல கட்சிகள் இங்கே வரும், அதிமுக கூட்டணியிலிருந்தும் சில கட்சிகள் இங்கே வரும். அப்படி பார்க்கிற போது 2 திராவிட இயக்கங்களையும் கடந்து வெற்றி கழகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனை தடுப்பதற்கு கூட்டணி என்கிற ஒரு கருத்து பரப்பப்படுவதாக நான் நம்புகிறேன். சரி. இத்தனை காலமாக தாவேகாவோடு ஒரு ஆலோசகர் போல அவரு அந்த தாவேகாவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாடம் எடுக்கிற வரையில் எல்லாம் பேசிய அந்த பாசறையில பேசிய ஐயநாதன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் வந்து சமீபத்துல அவரு புதிய தலைமுறையில கொடுத்த பேட்டியை பார்த்திருப்பீங்க. நான் விஜயை சந்தித்த 35 நிமிடங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அப்போது நான் பேசும்போது சொன்னேன், அதிமுகவோட போகுது சரியில்லை அப்படின்னு சொன்னேன். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, நாங்க அதுக்கு தானே நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் சொன்னாரு. நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியை கொடுத்திருக்காரு. அப்போ அவர் சொல்வத உண்மைன்னு எடுத்துக்கிறதா இல்ல எப்படி எடுத்துக்கிறது? அவர் அந்த கருத்து ஒண்ணு வச்சிருக்காரு. இப்ப விஜய் அவர்களே அதிமுக கூட்டணி அமைந்தா சரின்ற மாதிரி இருப்பது போலதானே இருக்கு அந்த பேட்டியை பார்க்கும்போது. திரு ஐயநாதன் அவர்கள் திரு விஜய் அவர்களை சந்தித்து பேசிய அந்த தனிமையில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட கருத்தை என்னதான் மாற்று கருத்துக்கள் வந்திருந்தால் கூட அது பொது வழியில் கொண்டு வந்து போட்டுடைப்பது என்பது நாகரிகம் அல்ல.
அவர் எதற்காக திரு விஜய் அவர்களுக்கு முரண்பட்ட கருத்துக்களை பேசுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. அவர் இந்த இவங்க ஆதவ அர்ஜுனா, அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் மீதெல்லாம் குறை ஆமா. சொல்கிறார். சிலருடைய பிடியில் விஜய் இருப்பதாக இவர் நினைத்திருப்பார் தன்னுடைய பிடியில் விஜய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். அது பிறருடைய பிடிக்கு போய்விட்ட காரணத்தால் வெறுப்பு வந்திருக்கலாம். என்னை பொறுத்தவரை இது போன்ற கருத்து முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். துளிகள் வெளியேறினால் கடலுக்கு நட்டமில்லை. விஜய் என்பது ஒரு பேர் அலை, பேர் இயக்கம். அங்கே ஐயநாதன் அல்லது வேறு யாராக இருந்தாலும் ஒருவர் வெளியேறுவதால் அது அந்த இடத்துக்கு அடுத்த ஆட்கள் வந்துருவாங்க. ஒரு இலை உதிர்கிற போது அந்த இடத்தில் மாற்று இலை உடைத்துவிடும். திரு ஐயநாதன் அவர்கள் இவ்வளவு தூரம் ஆதரித்து பேசியவர் திடீரென்று இந்த நிலைப்பாட்டின் காரணம் எனக்கு அவரே சொல்றாரு, என்னென்ன காரணங்கள்னு சொல்றாரு. என்ன ஆனால் ஒரே ஒரு வருத்தம், அவர் தனிமையிலே இப்படி சொன்னதாக சொல்கிறார். அது விஜய்கிட்ட தான் கேட்கணும். வெளியே வந்ததற்கு பிறகு, வெறுப்பு வந்ததற்கு பிறகு, நான் விலக வேண்டும் என்ற முடிவெடுத்ததற்கு பிறகு சொல்லப்படுவதை நான் ஏற்பது கிடையாது. கணவன் மனைவியாக இருந்தவர்கள் விவாகரத்துக்கு வருகிற போது கணவன் மேல பல குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அதுபோல இது விவாகரத்து முறிவு ஏற்படுகிற போது முன்வைக்கக்கூடிய காரணங்களில் உள்நோக்கம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். அதனால அதை முழுமையா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை பொறுத்தவரை ஐயநாதன் அவர்களுடைய வருத்தத்துல நான் உண்மையாவே அவர் ஆதரித்து ரொம்ப வலிமையா பேசிட்டு இருந்தவர். அவரு இந்த மாற்றங்களை எடுத்ததுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இல்ல நெருங்கி இருந்திருக்கிறார். அவங்களோட தொடர்புல இருந்திருக்கிறார். இந்த இத்தனை மாதங்கள் பயணிச்சிருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி. இத்தனை ஆண்டு காலம் நீங்க அதிமுகல பயணிச்சிருக்கிறீங்க. அரசியல் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சில கருத்துக்கள முன் வச்சதுனால, களத்துல நின்னு மக்களோடு மக்களாக இறங்கி நடக்காத ஒரு தலைவர். ஆ செய்தியாளர்களே சந்திக்காத ஒரு தலைவர். அவரு ஒரு மாஸ் இருக்கு. ஒரு யங்ஸ்டர்ஸோட ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவரு சிஎம்மா ஆயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தன் கொள்கை வழிகாட்டி தலைவர்கள் யார் என்பதை சொல்லி இருக்கிறார். அதுக்கு பிறகு பரந்தூர் விமான நிலைய விவகாரத்திலே அவருடைய தன் கருத்தை சொன்னார். அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை விமர்சித்ததிலே தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். சோ அதே நேரத்துல அவர் ஒப்புக்கொண்ட திரைப்படங்களை முடித்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. இல்ல இடையூறு மன்னிக்கணும். கொள்கை தலைவர்களாக அம்பேத்கரையும் சொல்லியிருக்காரு, பெரியாரையும் சொல்லியிருக்காரு. அமித்ஷா பாராளுமன்றத்துல அம்பேத்கரை விமர்சிச்சதுக்கு கண்டனத்தை பதிவு செஞ்சாரு. ஆனா பெரியார தினந்தோறும் தமிழ்நாட்டுல ஒருத்தர் விமர்சிச்சார் ஒரு கட்சி தலைவர். அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட ட்விட்டர்ல கூட அறிக்கை விடலையே. அதுக்கு 2 காரணம் இருக்கதா நான் நினைக்கிறேன். அம்பேத்கரை விமர்சனம் செய்தவது இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருப்பது 20 வருடங்களாக பெரியாரை புகழ்பாடிய சீமான். அமித்ஷாவுக்கு தான் கருத்து சொல்வது சரியாக இருக்கும், சீமானை கடந்து போவதுதான் நமக்கு சரியாக இருக்கும் என்று அவர் நம்புகிறார். புறக்கணிப்பு என்பது கூட ஒரு வகை பதில் தான். ஒருவருக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகிற புறக்கணிப்பு கூட தலை சிறந்த பதில். நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறேன். அமித்ஷாவுக்கு நான் பதில் சொல்வேன், அது சரி. சீமானுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், அதுவே ஒரு பதில். இதுதான் விஜயுடைய நிலைப்பாடாக நான் கருதுகிறேன். சென்னையில ஒரு ஏர் ஷோ நடந்துச்சு. அதுல 4, 5 பேர் மரணித்தாங்க. அது வருந்தக்கூடிய நிகழ்வுதான். அதற்கு கண்டனத்தை பதிவு செய்த விஜய் அவர்கள், கும்பமேளான்னு சமீபத்துல நடந்துச்சு. அதுல எத்தனை பேரு பலியானாங்க அப்படிங்கிறது அபிஷியலான ஒரு அறிவிப்பே வரல. பல உடல்கள் அந்த நீர்லயே வீசப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. ஆனா இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. சில நேரங்கள்ல பேசுறாரு, சில நேரங்கள்ல கண்டனத்தை பதிவு செய்றாரு, சில நேரங்கள்ல மௌனமாக இருக்காரு அப்படிங்கும்போது அதை எப்படி எடுத்துக்கிறது? முழுமையான அரசியல் வேகத்தை அவர் இன்னும் சில நாட்களில், சில மாதங்களில் தொடங்கக்கூடும். நீங்கள் சொல்வது போல அதுக்கு சொன்னாரே இதுக்கு சொல்லல அப்படின்றதெல்லாம் இந்த விமர்சனங்களையும் அவர் உள்வாங்கி கொண்டுதான் இருப்பார். குறைகளற்ற தலைவர்கள் கிடையாது. இப்போ நீங்க ஒண்ணுமே வேண்டாம். பெரியார் குறித்து விமர்சித்ததுக்கு, சீமான் விமர்சித்ததுக்கு எடப்பாடி என்னைக்காவது பதில் சொல்லியிருக்காரா? அம்பேத்கர் குறித்து விமர்சனம் செய்த அமித்ஷாவை பத்தி கேள்விப்பட்டதுக்கு என்ன சொன்னாரு? ஜெயக்குமார் பின்னாடி போய் ஒளிந்து கொண்டார். ஆக எல்லா தலைவர்களும் சில நேரங்களில் அரசியல் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப சில கருத்துக்களிலே கடந்து போகிறார்கள் என்று சொன்னால், நான் அப்படிப்பட்ட ஒரு நகர்வாக நான் பார்க்கவில்லை. இப்பொழுது நீங்கள் சொல்ற மாதிரி பல 100 கோடி பேர், 10 கோடி பேர், 20 கோடி பேர் சேர்ந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிறது அது விபத்து என்று அனுமதிக்கப்படும். ஆனால் ஏர் ஷோல மிக சில லட்சம் பேர் தான் கூடினாங்க. அந்த இடத்துல இந்தந்த ஏற்பாடுகளை செய்யவில்லை அப்படின்ற அடிப்படையில் அந்த கருத்தை திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு கும்பமேளா என்று சொல்கிற போது அது ஒரு மதம் சார்ந்த வழிபாட்டு விவகாரமா மாறுது. அதை சொல்கிற போது அதற்கு கூட ஒரு
உள்நோக்கத்தை கற்பிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி. ஆளுநர் மாளிகையில போய் சந்திச்சுட்டு வந்தா திரு ஜோசப் விஜய் சந்தித்தாருன்னு சொல்லலையா? நடிகர் விஜய் என்ற பேர்ல தான் அவர் கடிதம் கொடுத்தார். ஆனா ஆளுநர் மாளிகையுடைய அறிவிப்பு என்ன சொன்னது? திரு ஜோசப் விஜய் சந்தித்தார். அதுபோல கும்பமேளா என்பது ஒரு இந்து மக்களுடைய வழிபாட்டு ஒரு பிரார்த்தனை. அந்த இடத்துல நடந்த விஷயம் குறித்து ஒரு விமர்சிக்கிற போது ஏதேனும் ஒரு கருத்து கூட உள்நோக்கத்தோடு பரப்பப்படலாம். அதனால கடந்து போவதற்கு சில காரணங்கள் இருக்கலாம், மௌனங்களுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அவை குறைகள் என்று சொன்னால் நிச்சயமாக அதனை உள்வாங்கிக் கொண்டு விஜய் எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். தொடக்கம் தானே, களத்திற்கு இப்பொழுதுதானே வருகிறார். அதனால வருபவர் மீது முளைக்கும் போதே வெந்நீரையும் கருத்துக்களால் வெந்நீரை ஊற்றியவரை விட வரவேற்பதும் வாழ்த்துவதும் தான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் விஜய் போன்ற இளைஞர்கள் முன்வர வேண்டும். இந்த அரசியல் இருதுருவ அரசியல் 50 ஆண்டு காலத்திற்கு மேலே தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கும் இந்த 2 கட்சிகள் மீது மக்களுக்கும் ஒரு அலுப்பு வந்திருக்கிறது, வெறுப்பு வந்திருக்கிறது. ஒரு மாற்று அரசியலை மக்கள் தேடுகிறார்கள். அந்த தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்னு துல்லாத மனம் சொல்லும் படத்துல விஜயனுடைய பாடலாகவே வந்திருக்கும். நான் அப்படித்தான் சொல்கிறேன். ஒரு தேடலாக அவர் வந்திருக்கிறார். புரட்சி தலைவரை வாத்தியாரே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. புரட்சி தலைவிய அம்மா வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அது போல ஏழை எளிய சனங்கள் அண்ணா வான்னு சொல்லி அன்னை தமிழ் மண்ணை ஆளவான்னு கூப்பிடுவதற்கு விஜயை அழைப்பதற்கு ஆயத்தமாகி விட்டதாக நான் உணர்கிறேன். அவரை வரவேற்பதற்கு நான் பெருமிதப்படுகிறேன். நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்திற்கும் எங்களோட பல கேள்விகளுக்கும் நீண்ட நெடிய விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார். மிக்க நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste the Daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்